போல்டுங்க. சூப்பர் சூப்பர். விக்கி அவரை வந்து என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ரன் கொடுத்தாரு. பந்து அருமையாக போடப்பட்ட பந்து, ஸ்டிக் தெரிச்சிருச்சு. பரவாயில்ல, அவர் போட்ட ஓவரில் ரன் கொடுத்தாப்ல. ஆனா ரெண்டாவது ஓவரில் அந்த ஆளே விக்கெட் எடுத்துட்டாப்ல. 2 ஸ்டிக் விழுந்திருக்கு, 2 அடி தள்ளி போய் விழுந்திருக்கு. பரவாயில்ல. அதான் விட்டதை பிடிச்சிட்டாருங்க. இவர் தானே அவர் பந்தில் அடிச்சாரு, அடிச்சவரே விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபோர்ஸ் போறத பவுண்டரிஸ் போறத பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது எப்பவுமே. நம்ம கம்பேக் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே பிளேயர்ஸ் வந்து கான்ஃபிடன்ட் 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட். அதாவது விக்னேஷ் வந்து போன ஓவரில் விட்டது பவுலிங் ஒரு லைனில் தான் நிற்கிறோம் கரெக்டாக. கண்டிப்பாக மனுஷன் சந்தோஷப்பட்டிருப்பார்ல யாரு? விக்னேஷ். ஏன் போன ஓவர்லங்க அவர் தான் அடிச்சாரு. அதெல்லாம் ஒரி பண்ணக்கூடாது. பவுண்டரிஸ் வந்து இப்போ இதாக இருக்கும். பேட்ஸ்மேன் வந்து பவர் பிளேயில் 2 எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரி பண்ணக்கூடாது. ஆனால் இது நல்ல அட்வைஸு. இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வேணுன்றது. ஆனால் என்ன, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கிரவுண்டில் இறங்கி விளையாடுறீங்களே, நீங்கள் அதை பாராட்டணும். அப்போ இந்த மாதிரி காலம் வரக்கூடாது. அருமையான பந்து. லீலா வந்து எடுத்து விட்டார். நல்லது. நல்ல பந்து. அதாவது போன ஓவரில் விட்டதை இந்த ஓவரில் பிடிச்சிட்டு இருக்காரு விக்னேஷ். இதே 4-5 தடவை சொல்லிட்டேன், கேட்டிருக்குன்னு நம்புகிறேன். பரவாயில்ல. சூப்பர் பந்து. கேப்டன் ஏதோ யோசிச்சிட்டார். கேப்டன் ஏதோ யோசிச்சு ஃபீல்டிங் செட்டப்பை மாற்றிக்கிறார். சக்ஸஸ் ஆகும் நம்புவோம், பார்ப்போம். சக்ஸஸ் ஆயிரும். ஏதாச்சும் மிராக்கல் நடக்குதான்னு பார்ப்போம். மிராக்கல் கண்டிப்பாக நடக்கும், அப்படி நம்புவோம். உஷாராயிட்டாரு பேட்ஸ்மேன். ஆனால் 4 போகல. 4 தடுத்துட்டார் அன்பு. சிங்கிள் தான் அன்பு. 4 தடுத்துட்டார். சூப்பர். குட் ஸ்டாப். ஓவர் முடிஞ்சா. நைஸ் ஓவர் விக்கி. முதல் ஓவரில் கொடுத்ததை கம்பேக் பண்ணி 2வது ஓவர் முடிச்சிட்டார். அதான் பிடிச்சிட்டார். விட்டதை பிடிச்சிட்டார். தாக்கார நித்தினுக்கு இது 3வது ஓவர். குட் ஸ்டாப். கேப்டன் நல்ல ஸ்டாப். 4 ஓட்டங்களை தடுத்து சிங்கிளாக மாற்றி இருக்கிறார் நம்ம கோச். கேப்டன் அதாவது இங்கே கேப்டன் தான் எங்களுக்கு கோச்சு. ரைட்டு. நம்ம கோச்சிங் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அவர் நம்ம கடந்த எல்லா மேட்சும் எப்படியா ஒரு 2-3 விக்கெட் எடுத்துடுறாப்புல. இல்லை இந்த இடத்துல அதை பதிவு பண்ணி டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் பவுலிங் விக்கெட்ஸ் டாப்பர் லிஸ்ட்டில் நம்ம கேப்டன் இருக்காப்புல. கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார். செம்ம. நித்தினோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பரவாயில்ல. கடந்த மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிட்டே போகுது நித்தினுக்கு. அதாவது நித்தினுக்கு மட்டும் இல்லை, நம்ம மொத்த டீமுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இவர் தான் நம்மளோட இந்த சீனியர் பிளேயர், நம்மளுக்கு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இது பண்ணுற சீனியர் பிளேயர் இவர் தான். குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. வந்துட்டார். நல்ல பந்து, செம்ம பந்து, அருமையான பந்து. அகலப்பந்து ஸ்டெம்பில் சிக்கிருந்தா ஸ்டெம்பு தெரிச்சிருக்கும், 2ஆ கூட உடஞ்சிருக்க வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் போடணும் அப்பப்போ. ஏன்னா அதெல்லாம் கேட்டால் நித்தின் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ தமிழ் தெரியாதோ, இங்கிலீஷில் கமெண்ட்ரி கொடுக்குறவளுக்கு நம்ம அவ்வளோ தேர்ச்சி பெற்ற ஆள் இல்லை. போட்டு தூக்கிட ஆறா சாக்கா. சூப்பரா. குட் ஸ்டாப். ரோஹித் குட் ஸ்டாப். ரோஹித் நம்ம டீமோட ஹிட்டர். ரோஹித் சர்மா மாதிரி 10 பந்து விளாட்னாலும் 10 பந்து 6 அடிக்காமல் விட மாட்டாப்புல. போன மேட்ச்சில் ஒரு 2 6 கம்மியாக அடிச்சிட்டாரான். ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அழுகிற அளவுக்கு போகிறாப்புல. அடித்தா 10 6 அடிக்கணும் அவருக்கு. பரவாயில்ல நித்தின், கமான். பரவாயில்ல. ஓகே இட்ஸ் ஓகே நித்தின், நீ போகிற போலிங்க நீ என்ன வேணால் பண்ணல. கமான்.
டீம் லைட்டாக இதாகிற மாதிரி தெரியுது. சூப்பரா ரோஹித். அடுத்த அகைன் குட் ஸ்டாப் ரோஹித். ரோஹித் அந்த ப்ளூ சட்டை பேட்ஸ்மேனுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளூ சட்டை தான் ரோஹித். அந்த போறார் பவுலர் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் பாவம். நன்றாக போய்விட்டது பந்து. ஆனால் என்ன 4 ரன்கள் தான். நன்றாக போனது பந்து. சூப்பர் நல்ல பேட்டிங் இது. பேட்ஸ்மேன் நல்லா ஹிட் பண்ணார் அந்த 4 ஓட்டங்களை. ஆமாம் ஓகே நல்ல 6 போல். அது வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல. குட் இட்ஸ் கிரேட் பேட்டிங். ஃபாஸ்ட்டுக்கு அதாவது கொஞ்சம் உஷாராயிட்டாப்ல மனுஷன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டீம் கொஞ்சம் காஷியஸாக ஆடுன்னு நினைக்கிறேன். சக்க கேட்ச் பிடித்தா நன்றாக இருக்கும். பரவாயில்ல. 6 இல்லை 4 பரவாயில்ல. இந்த மாதிரி பசங்க வந்து விளையாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எவ்வளோ டெடிக்கேஷனோட சின்ன பசங்க வந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா. ஓகே இவ்வளோ சின்ன பசங்க இப்போ இந்த வயசுலேயே விளையாடுது. ஆனால் இந்த கேமராமேனு இது வரைக்கும் கிரிக்கெட் பக்கமே ஒதுங்கினது கிடையாது. பாலே தொட்டது கிடையாது. இப்போ மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. குட் கண்டென்ட். ஐயோ நமது அணியின் அடுத்த வேகப்பந்து வீச்சாளர் அன்பு. அருமையான போடப்பட்ட பந்து டாட். அது அன்பை பற்றி சொல்லணும்னா நல்ல பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரானியாக ப்ளே பண்ணுவாப்புல. கேட்சு ஐயோ மிஸ் பண்ணிவிட்டா சிரில். பரவாயில்லை, சிரில் ட்ரை பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஓகே நல்ல பவுலிங். அதான் சொல்கிறேனே, அன்பு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், நல்ல ஃபீல்டர். அவர் விளையாடுறதான் உள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். விளையாடாதவனுக்கே விளையாட தோணும். சொல்லிட்டுன்னா அதிலே எல்லாம் அடங்கிடும். அது தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது இல்லை. ஆல்ரவுண்டர்னாலே எல்லாம் அடக்கணும். சரி, நீங்கள் நான் காலை வரனே, இப்போ நீங்கள் காலை வரனீங்க. ஒன்று சரியாக போச்சு. இதை மனசில் வச்சுட்டு அடுத்து இதுக்கு வரக்கூடாது. பால் தொலைஞ்சு போச்சா? நன்றாக சென்ற பந்து. பரவாயில்ல. 6 ஃபஸ்ட்டு 6. பரவாயில்ல. கிரேட். நல்ல பேட்டிங். புஜாராவா? என்ன புஜாரானா? அது ஒரு பிளேயரா? அவர் பிளேயர். அவர் ஐயோ போச்சு. ஓ, அவர் புஜாராவாமா? டீமுக்கு இப்படி ஒருத்தங்க இருப்பான். இல்லோ நல்லா தானே விளையாடுறாரு. நல்லா விளையாடுறாரு. நல்லா விளையாடுறாருப்பா. பரவாயில்ல. அன்பண்ணே பரவாயில்ல. தெருக்க விடுவானுங்க, நம்ம தெருக்க விடுவோம். சூப்பர். இந்த கிளிப்பை டெலீட் பண்ணிடணும். கம்பேக் பண்ணலாம் அன்பு. கமான் அன்பு. இப்போ அந்த அவங்க டீமில் வந்து கொஞ்சம் பெருமையாக இருப்பானுங்க, இந்த மாதிரி ஹிட்டரை பார்த்துருக்க மாட்டானுங்கன்னு. ஆனால் நம்மள்கிட்ட இருக்காம பாருங்க ஒரு ஹிட்டரு, தொட்டாலே பந்து இந்த காலேஜ் விட்டு வெளியே போகும். ஓகே. பரவாயில்ல. ஆஃப்ல கொஞ்சம் காட்டலாம். பவுலிங் முடிஞ்சா, ஓவர் முடிஞ்சா.